ரொம்ப ஜாலியா ஒரு தவளை துள்ளி குதிக்குது. ஒரு பாத்திரத்துல தண்ணியில விழுந்துருது. அந்த தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்கு. ரொம்ப அழுக்கு தண்ணியில இருந்ததுனால இந்த சுத்தமான தண்ணீர் அதுக்கு சுகமா இருந்தது. அந்த தவளைக்கு தெரியாது அது ஒரு அண்டால இருக்கிற தண்ணி, அந்த அண்டா அடுப்பு மேல இருக்குன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு கொதிக்குது இல்லையா, அதனால அந்த அனல் வந்த உடனே அந்த அனலா இருக்கிறது அதுக்கு ரொம்ப சுகமா இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சூடு அதிகமாகுது. சரி கொஞ்சம் அனுசரிச்சு போவோம்னு இருக்கு. நேரம் ஆக ஆக சூடு தாங்க முடியல. வெளியே குதிக்கலான்னு பார்த்தா குதிக்கிற சக்தியை இழந்துருச்சு. ஏன்னா அனுசரிச்சு உடல் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டதுனால இப்ப அதால குதிக்க முடியல. அந்த தவளை செத்து போச்சு. இப்போ அந்த தவளையோட மரணத்துக்கு காரணம் அந்த கொதிக்கிற தண்ணீரானா இல்ல. அதாவது எந்த நேரத்துல குதிக்கணும்னு சரியான முடிவு எடுக்காததுதான் அந்த தவளையோட மரணத்துக்கு காரணம். இதே மாதிரிதான் எந்த அளவுல அனுசரிச்சுக்கணும், எந்த அளவுக்கு மேல அனுசரிச்சுக்க கூடாதுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.